அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு கணக்குல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற 1 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோல 10 1 மார்க் பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா அடுத்த 10 1 மார்க்கை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ 11th சம் பாருங்க. A balloon rises straight up at 10 meter per second. An observer is 40 meter away from the spot where the balloon left ground. Find the rate of change of balloon's angle of elevation in radian per second when the balloon is 30 meter above the ground அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்ல பாருங்க, ஒரு பலூன் ஆனது செங்குத்தாக மேல் நோக்கி தப்பா இருக்கு 10 மீட்டர் பர் வினாடி வீதத்தில் செல்கிறது. பலூன் செலுத்தப்பட்ட இடத்திலிருந்து 40 மீட்டர் தொலைவில் இருந்து ஒருவர் அதை பார்க்கிறார். பலூனின் ஏற்ற கோணத்தில் ஏற்படும் மாறுபாட்டு வீதத்தை பலூன் தரையிலிருந்து 30 மீட்டர் உயரத்தில் இருக்கும் பொழுது காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, பலூன் ரைசஸ் ஸ்ட்ரைட் அப் அட் 10 மீட்டர் per second. ஸோ பலூன் இப்படி போகுது. ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் ஹைட் போயிட்டே இருக்கான். An observer is 40 meter away from the spotlight. இங்கிருந்து 40 மீட்டர் தொலைவில் ஒருத்தர் இருக்காரு. இது 40 மீட்டர். Where the balloon left the ground. So எங்க பலூன் மேல போகுதோ அங்கிருந்து 40 மீட்டர் தொலைவில் ஒருத்தர் இருந்து பார்த்துட்டு இருக்காரு. Find the rate of change of balloon's angle of elevation in radian. Rate of change of angle of elevation d theta. Rate of change na d by dt அப்படின்னு வரும். இங்க angle of elevation angle கேக்குறாங்க d theta in radian. ஆன்சர் ரேடியன்ல இருக்கணும். ஓகே, per second அப்படினால d theta by dt, d theta by dx, d theta by dy இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குது, dx ஆ dy ஆனா அவங்க கொடுத்திருக்காங்க per second. சோ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஆங்கிள் மாறுது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அதனால d theta divided by per second ன்றதுனால செகண்ட் டைம் dt கண்டுபிடிக்கணும். சரிங்களா? When the balloon is 30 meter above the ground. So இது h, இது 40. இங்க பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் கிடைக்குது. இப்போ h ஓட வேல்யூ 30 ஆ இருக்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா d theta by dt ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவேஷன் புரியுதுங்களா? இப்போ டயகிராம் தனியா வரைஞ்சுக்கிறேன். இப்படி இருக்கு. இது 40 மீட்டர், இது h மீட்டர் per செகண்ட். இது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இங்க தீட்டா. क्वेश्चनல h is equal to 30 ஆ இருக்கும்போது d theta by dt ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு இங்க 40 இருக்கு, இங்க h இருக்கு, இது என்னன்னு தெரியல. சோ இது தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் என்ன, tan தீட்டா எடுத்துக்கலாம். tan தீட்டா is equal to h divided by 40. சோ அப்ப h ஓட வேல்யூ என்ன ஆகுது, 40 tan தீட்டான்னு கிடைக்குது. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் क्वेश्चनல இன்னொரு இதுவும் கொடுத்திருக்காங்க. பலூன் மேலக்கு 10 மீட்டர் per வினாடி, அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, 10 மீட்டர் per செகண்ட். எது dh by dt எவ்வளவு உயரம் போகுதுன்றது இங்கிலீஷ்ல பாருங்க. பலூன் rises straight up at 10 மீட்டர் per செகண்ட். ஸ்ட்ரெயிட்டா மேல போகுது. அப்ப ஹைட்டோட சேஞ்ச் எவ்வளவு ஆகுது per செகண்ட். ஓகேவா? அத dh by dt ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t, டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு dh by dt is equal to 40 tan தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா secant square தீட்டான்னு கிடைக்கும். அடுத்து தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா d theta by dt ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ இதுல d theta by dt ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு secant தீட்டா என்னன்னு தெரியணும். secant தீட்டா என்ன, 1 by cos தீட்டா. சரிங்களா? இப்போ cos தீட்டா என்ன, adjacent by hypotenuse. ஹைப்போடெனியஸ் என்னன்னு தெரியணும். அப்போ இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சீக்கன் தீட்டால அப்ளை பண்ணி dh by dt எல்லா வேல்யூ அப்ளை பண்ணா நமக்கு d theta by dt கிடைச்சிடும். இப்போ ஹைப்போடெனியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சோ இது
இதை a b c ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ac ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ab ஸ்கொயர் பிளஸ் bc ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ ஏசி வந்து ஹைப்போடெனியஸ். ஸோ ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் பண்ணா மற்ற ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது பித்தாகரஸ் தியரம். சரிங்களா? அப்போ h ஸ்கொயர் பிளஸ் 40 ஸ்கொயர். h நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? h 30 இருக்கும்போது தான் நம்ம d theta by dt கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு d theta by dt தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ எப்ப கண்டுபிடிக்கணும்? h வந்து 30 இருக்கும்போது. அப்ப 30 வந்து இங்க எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். 30 ஸ்கொயர் பிளஸ் 40 ஸ்கொயர் 900 பிளஸ் 1600 ஆட் பண்ணா 2500. இது ac ஸ்கொயர். நமக்கு ac வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2500 15 கிடைக்கும். அப்போ இந்த ஹைப்போடெனியஸோட வேல்யூ 50. ஓகே, 1 by cos theta தான் நம்ம என்னன்னு பார்த்தோம்? secant theta. secant theta equal to 1 by cos theta. cos theta ஓட reciprocal hypotenuse by adjacent side. hypotenuse 50, adjacent side 40. 0 0 cancel பண்ணோம்னா secant theta நமக்கு என்ன கிடைக்குது? 5 by 4 ன்னு கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூஸ்ல எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணிடலாம். dh by dt என்ன? 10 equal to 40 into 5 by 4 into d theta by dt கண்டுபிடிக்க போறோம். So 4 4 cancel ஆச்சுனா 10 times. இந்த 10 10 அப்படியே cancel பண்ணிக்கலாம். 5 இந்த பக்கம் வந்ததுன்னா 1 by 5 d theta by dt. இதுதான் நமக்கான ஆன்சர். எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். 1 by 5 radian. Third option. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். The point of inflection of curve y is equal to x minus 1 whole cube is அப்படின்னு கேட்டிருக்காங்க. y is equal to x minus 1 whole cube என்ற வளைவரையின் வளைவு மாற்று புள்ளி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, வளைவு மாற்று புள்ளினா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனா dy by dx is equal to 0 வச்சுட்டு x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ y என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, x minus 1 whole cube. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா dy by dx is equal to இது x power n ஃபார்மேட்ல வரும். ஓகேவா? இது என்ன முன்னாடி வந்துருமா? 3 into x minus 1 whole power 3 minus 1 அப்படின்னு வரும். மறுபடியும் உள்ள இருக்கிற x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான் வரும். அதனால அது போடணும்னு அவசியம் இல்லை, நான் விட்டுடலாம். 3 into x minus 1 whole square வரும். நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா, வளைவு மாற்று புள்ளி வேணும் அப்படின்னா இதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். இதுல இருந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப x minus 1 whole square equal to 0ன்னு கிடைக்கும். x minus 1 equal to 0ன்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ plus 1. சரி, x ஓட வேல்யூ plus 1 கிடைச்சிருச்சு. அதை எடுத்து வந்து இந்த கொஸ்டின்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னது? 1 minus 1 0ன்னு வரும். அப்ப பாயிண்ட் வந்து 1,0. 1,0 எங்க இருக்கு? தேர்ட் ஆப்ஷன். இதுதான் நமக்கான விடை. அடுத்து 13. The solution of dy by dx plus y sin x. dy by dx, sorry, dou y by dou x plus y sin x equal to 0. Dou y by dou x plus y sin x equal to 0. So இதுக்கு சொல்யூஷன் கேக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேரியபிள்ஸ்லாம் ஒரே சைடு வச்சுக்கணும். So dou y by dou x is equal to minus y sin x ன்னு எடுத்துக்கலாம். So இந்த y இந்த பக்கம் வந்ததுன்னா dou y by y is equal to minus sin x divided by 2x. So இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இது log y sin x இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா minus cos x plus c. So இப்போ cos x plus c ன்னு கிடைக்கும். log y, இந்த log இருக்கிறதுனால இங்கே c க்கு log எடுத்துருக்கணும். So ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இங்க லாக் இருக்கிறதுனால நம்ம கான்ஸ்டன்ட் வந்து இங்க வச்சுக்கிறோம். இல்ல இங்கே வந்து லாக் சீன் எடுத்துக்கலாம். அப்படிதான் ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இ பவர் எடுத்தோம் அப்படின்னா லாக் y ரெண்டு பக்கம் எக்ஸ்போனன்ட் எடுத்தோம்னா e பவர் log y is equal to e பவர் cos x into e பவர் log c அப்படின்னு கிடைக்கும். ஸோ e log கேன்சல் ஆயிட்டு y is equal to
இங்கேயும் கேன்சல் ஆயிடும். c into e power cos x. இதுதான் நமக்கான ஆன்சர். So second one, so y is equal to c e power cos x தான் சரியான விடை. அடுத்து, the percentage error of fifth root of 31 is approximately how many times the percentage error in 31 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 31 is approximate. Okay, fifth root கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபார்ம்ல அப்படியே இருக்கு. nth ரூட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் வேணும்னா 1 by nth times of in the number. ஓகே, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பருக்கு இங்க என்ன ரூட் இருக்கோ அது 1 by nth டைம் அப்படின்னு வரணும். அப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? fifth rootனா நமக்கு என்ன வரும்? 1 by 5 ன்னு ஒரு ஆன்சர்ல. So fifth root 1 by 5. ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. அடுத்து, the value of integral minus 1 to 2 modulus of x dx. ஓகே, கவனிங்க. integral minus 1 to 2 modulus of x into dx கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் 1 to 2ன்றதுனால இங்க மைனஸ் நெகட்டிவ் நம்பர் இருக்கு. இது மாடுலஸ்ன்றதுனால நெகட்டிவ் பாசிட்டிவ் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஸோ இன்டெகிரல் மைனஸ் 1 to 0 வரைக்கும் நெகட்டிவ் சைடு, அப்போ இது மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். பிளஸ் இன்டெகிரல் 0 to 2 வந்து பாசிட்டிவ் சைடு, இதை வந்து பாசிட்டிவ் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, ஸோ மைனஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ லிமிட்ஸ் வந்து நான் உள்ள மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் 1 0 பிளஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இங்கேயே லிமிட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் 0 to 2. ஸோ இது டெஃபினட் இன்டெகிரல் அப்படின்றதுனால இங்க பிளஸ் சி எல்லாம் வரக்கூடாது. சரிங்களா? ஓகே, ஸோ மைனஸ் வெளியே இருக்கட்டும். 0 அப்ளை பண்ணும்போது 0, மைனஸ் 1 அப்ளை பண்ணா மைனஸ் 1 by 2 அப்படின்னு கிடைக்குது. பிளஸ் 2 அப்ளை பண்ணா 4 by 2, மைனஸ் 0 அப்ளை பண்ணா 0 தான் வரும், விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த மைனஸ் உள்ள போகும்போது 1 by 2 பிளஸ் இது கேன்சல் பண்ணோம்னா 2ன்னு கிடைக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 by 2ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இதுல நம்ம நார்மலா வந்து இதை பிரிக்காம, இந்த லிமிட்ஸ் பிரிக்காம அப்படியே போட்டோம்னா ஆன்சர் தவறாக வரும். ஸோ வேணா செக் பண்ணி பார்க்கலாம். இன்டெகிரல் மைனஸ் 1 to 2 x into dx அப்படியே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் வந்து மைனஸ் 1 to 2 அப்ளை பண்ணோம்னா 4 by 2 மைனஸ் ஆஃப் 1 by 2 அப்படின்னு வரும். ஸோ இந்த மைனஸ் 1 அப்ளை பண்ணுவோம், வெறும் பிளஸ் 1 by 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 1 by 2ன்னு வரும். ஆன்சர் வந்து நமக்கு 3 by 2ன்னு கிடைச்சிடும். சரிங்களா? ஆப்ஷன்ல எது கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ பாருங்க, கன்ஃபியூஸ் பண்றதுக்கு 3 by 2 5 by 2 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நெகட்டிவ் வந்ததுன்னா இன்டெகிரல்ல இந்த மாதிரி ஏரியா எல்லாம் கண்டுபிடிக்கும். நெகட்டிவ்ல வந்ததுன்னா கம்பல்சரி அதை தனியா பிரிச்சு அதுக்கு லிமிட்ஸ் தனியா அப்ளை பண்ணணும். அப்பதான் நமக்கான ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஓகே, கவனிங்க. 16th one, integral 0 to a root of a square minus x square whole cube dx. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசா போகும். இதை டைரக்டா இன்டெகிரேட் பண்ண முடியாது. இது வந்து நம்ம பாராமெட்ரிக் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் என்னன்னு எடுக்கலாம் பாருங்க. a sin theta எடுத்தோம்னா 1 minus sin theta. So x equal to a sin theta அப்படின்னு எடுத்தோம்னா, ஸோ இதில் அப்ளை பண்ணி பாருங்க. இன்டெகிரல் 0 to a. ஓகே, x ஓட லிமிட் 0வா இருக்கும்போது a ஓட தீட்டாவோட லிமிட்டும் 0ன்னு மாறிடும். அதுக்கு முன்னாடி x is equal to a sin theta. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா dx by d theta equal to a cos theta அப்படின்னு கிடைக்கும். அப்ப dx ஓட வேல்யூ a cos theta into d theta. ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்து இதுல அப்ளை பண்ணலாம். இன்டெகிரல் லிமிட்ஸ் x ஓட லிமிட் 0வா இருக்கும்போது தீட்டாவோட லிமிட் 0, x ஓட லிமிட் a வா இருக்கும்போது தீட்டாவோட லிமிட், இங்க x க்கு a அப்ளை பண்ணா a கேன்சல் ஆயிட்டு 1 வரும். sin theta எப்போ 1 வரும்? தீட்டா வந்து pi by 2 அப்படின்னு இருந்தா 1 by 2, சரி 1ன்னு வரும். ஸோ இந்த லிமிட்டையும் வந்து இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க இருக்கிற எக்ஸ் இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் நம்ம தீட்டாக்கு மாற்ற போறோம். அப்ப லிமிட்டையும் வந்து தீட்டாக்கு மாத்திரும். தீட்டாவோட லிமிட் 0 to pi by 2 ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து
a square sin square theta whole cube into dx க்கு பதிலா a cos theta d theta. Okay. இப்போ so இங்க a square காமனா வெளியே எடுத்துடலாமா? a square காமனா இங்க a square காமனா வெளியே எடுத்தோம் அப்படின்னா ரூட்ல இருந்து வெளியே வரும்போது a மட்டும் வரும். அப்படியே எடுத்துக்கிறேன். அப்ப இங்க 1 இருக்கும் minus sin square theta இருக்கும் whole cube அப்படின்னு இருக்கும் into a cos theta d theta. Again 1 minus sin square theta வை cos square theta அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப என்ன ஆகுது பாருங்க, integral 0 to pi by 2 a cos square theta, மறுபடியும் cos square theta ரூட்ல இருந்து வெளியே வந்தா cos theta வரும் whole cube into a cos theta into d theta. Again 0 to pi by 2, இங்கே whole cube இருக்கு, அது உள்ளக்கு வந்ததுன்னா cube ஆயிடும். இங்க ஒரு a, இங்க ஒரு cos theta இருக்கு, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா a power 4 cos power 4 theta into d theta. So a power 4 constant வெளியே எடுத்துடலாம். Integral 0 to pi by 2 cos power 4 theta into d theta. இப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகத்துல இருக்கணும். சோ என்ன ஃபார்முலானா integral 0 to pi by 2 ல sin power n theta வா இருக்கலாம், இல்ல cos power n theta வா இருக்கலாம். அதனுடைய வேல்யூ என்னன்னா n minus 1 by n, அடுத்து n minus 3 by n minus 2 அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபைனலா இந்த n ஓட 2 by 3 வந்ததுன்னா அப்படியே முடிச்சிடணும், இல்லையா 1 by 2 வந்ததுன்னா pi by 2 போட்டு முடிக்கணும். இது ரெண்டு ஃபார்முலா, 4 ஃபார்முலா தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. நான் ஒரே ஃபார்முலால எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்ப நமக்கு எதையும் பார்க்க வேணாம், அப்படியே நம்பர்ஸ் அப்ளை பண்ணிட்டே வரலாம். நமக்கு 2 by 3 வந்ததுன்னா அதோட முடிச்சிடணும். ஃபைனலா 1 by 2 வந்ததுன்னா பக்கத்துல pi by 2 போடணும். இப்ப அப்ளை பண்ணி பார்க்கலாம். a power 4, இங்க நமக்கு என்னோட வேல்யூ 4 4 minus 1 3 வருமா, 3 by 4. மறுபடியும் இதுல இருந்து 2 நம்பர்ஸ் மைனஸ் பண்ணணும், மேலையும் கீழே 1 by 2 வருதா, மறுபடியும் 1 by 2 வந்தா என்ன பண்ணணும்னு சொன்னோம், pi by 2 போட்டுக்கணும். இப்ப கீழே இருக்குதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுங்க, 16, மேல இருக்குத மல்டிப்ளை பண்ணா 3 pi a power 4. so 3 pi a power 4 divided by 16 இங்க இருக்கு பாருங்க, செகண்ட் வந்து சரியான விடை. அடுத்து 17th, if a die is thrown once, the expectation கேக்குறாங்க, எதிர்பார்ப்பு e of x is equal to p of x1 plus p of x2 plus p of x3 p of xn, மொத்த ப்ராபபிலிட்டி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு டை த்ரோ பண்ணும்போது நமக்கு என்னென்ன கிடைக்கும், 1 கிடைக்கும், அதனுடைய ப்ராபபிலிட்டி 1/6. அடுத்து 2 கிடைக்கும், அதனுடைய ப்ராபபிலிட்டி 1/6. ஓகேங்களா? 1 கிடைக்கும் போது ப்ராபபிலிட்டி 1/6, 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6, 3 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6. ஓகேவா? அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? ப்ராபபிலிட்டி எழுதிட்டு எக்ஸ்பெக்டேஷன், சோ x into p of x1. புரியுதா? இல்ல டேபிள் எடுத்து போடலாமா? ஓகே, ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். x p of x எடுத்து எழுதிக்கிறேன். ஒரு டைய த்ரோ பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், 1 கிடைக்கும், 2 கிடைக்கும், 3 கிடைக்கும், 4 கிடைக்கும், 5 கிடைக்கும், அடுத்து 6 கிடைக்கும். இதனுடைய ப்ராபபிலிட்டி 1/6, 2/6, இதுவும் 1/6 தான், சாரி 2 வந்து 1 டைம் தான் வரும், 3க்கும் 1/6, 1/6, 1/6, 1/6. so இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா x into p of x, summation of x into p of x. so அப்ப x1 p x1, x2 p x2, so அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். so இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாம். 1 into 1/6 1/6, 2 into 1/6 2/6, 3 into 1/6 3/6, so அதே போல 4/6 5/6 6/6. so என்ன வருது பாருங்க, டினாமினேட்டர்ல 6 அப்படியே இருக்கும். 1 3 6 10 15 21, 21/6 இருக்கா? இல்ல. so அப்ப டிவைட் பண்ணோம்னா 3 6 are 18, remaining 3 பாயிண்ட் வச்சோம்னா 35, 3.5. so ஆன்சர் 4th வந்தா சரியான விடை. அடுத்து the general solution of a differential equation. so இதுக்கு general solution கேக்குறாங்க. dy by இந்த y இந்த பக்கம் கொண்டு வந்துடணும், இந்த dou x அந்த பக்கம் போயிடணும், dou x by x.
ஸோ இதுக்கு இன்டகிரேட் பண்ணா log y வரும், இதுக்கு log x வரும். ஸோ கான்ஸ்டன்ட் வேணுங்கிறதால கான்ஸ்டன்ட் வந்து எல்லாமே kல கொடுத்துருக்காங்க. அப்ப log k ன்னு எடுத்துக்கலாம். ஸோ log x into k log y ன்னு வரும். log கேன்சல் பண்ணோம்னா y is equal to xk, y is equal to xk, kx கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சரியான விடை. அடுத்து a pair of dice numbered 1 to 6 6-sided die and 1 to 4 of 4-sided die is rolled. என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு டை இருக்கான், ஒன்னு வந்து 6 சைடு இருக்கிற டை, இன்னொரு வந்து 4 சைடு மட்டும் இருக்கிற டை. அதை த்ரோ பண்ணும்போது random variable x denoted is sum, then the number of elements in the inverse image of 7. ஸோ நமக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இங்க இருக்கிற நம்பரை இங்க இருக்கிற நம்பரை ஆட் பண்ணா 7 வரணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ், அதாவது எப்பப்பெல்லாம் நமக்கு 7 வருமோ அதை வந்து கவுண்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. சரி பாருங்க, 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஒரு டை இருக்கு. ஸோ 1 டை போட்ட பிறகு இந்த 4 நம்பர் இருக்கிற டை போட்டோம்னா 1 2 3 4 வரும். ஸோ 1,1 1,2 1,3 1,4. அதே போல 2,1 2,2 2,3 2,4 3,1 3,2 3,3 3,4 இந்த மாதிரி நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ எப்ப நமக்கு 7 வருது பாருங்க, 3,4ல 7 வருமா, அடுத்து 4,3ல 7 வருமா, அடுத்து 5,2ல 7 வருமா, அடுத்து 6,1ல 7 வரும். ஸோ 7 வருது, மொத்தம் 1 2 3 4 4 வேல்யூ இருக்கு. அப்ப இதுதான் சரியான விடை. அடுத்து subtraction is not binary operation in, so subtraction எப்ப நம்ம பைனரி ஆபரேஷனா இருக்காதுன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்களேன், 1 - 1 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வருது 0. 0 வந்து நேச்சுரல் நம்பர்ல இருக்குமா, 2 - 2 என்ன வரும் 0. அது நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்குமா, சோ நேச்சுரல் நம்பர்ஸ்ல 0 வராது. அப்ப சப்ட்ராக்ஷன் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ல கிடையாது, பைனரி ஆபரேஷன் யூஸ் பண்ண முடியாது. அப்ப n தான் சரியான விடை. ஓகே, தேங்க்யூ.